வீடியோவில் பார்த்தா திரும்ப சொல்லிடுறேன், ஒன்றும் இல்லை. ஒரு ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம். அந்த ரியாக்டன்ட்டில் இருக்கிற எல்லா பார்ட்டிகளுமே என்ன பண்ணிடாதுன்னா கம்ப்ளீட்டாக ரியாக்ஷன் நடந்துடாது. தே ஆர் டேக் பார்ட் பை பார்ட், கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன பண்ணால் ரியாக்ஷன் நமக்கு நடக்கும். ஸோ அப்படி பார்ஷியலாக ரியாக்ட் ஆகிறத நம்ம என்ன பண்ணுறோன்னா மோல் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். என்னென்னு சொல்கிறோம்? மோல் ஃப்ராக்ஷன். ஸோ அப்போது எக்ஸ் மோல் ஆஃப் ஏ, இந்த எக்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிஸ்அசோசியேட், அதாவது நமக்கு எத்தனை மோல்ஸ் நமக்கு டிஸ்அசோசியேட் ஆகிருக்கு, அதாவது உடஞ்சிருக்குங்கிறத பற்றி சொல்கிறது எக்ஸு. ஸோ எக்ஸே இஸ் ஈக்குவல் டு என்ஏ டிவைட் பை என்ஏ ப்ளஸ் என்பி, என்ஏ ப்ளஸ் என்பி, அதாவது number of moles in A divided by number of moles in A plus number of mole in B. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்னா அதோட dissociation வேல்யூங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு கீழே கொடுத்துருக்காங்க, XA plus B is equal to N of A divided by N of A plus N of B plus NB divided by N of A plus N of B is equal to 1. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மட்டும் நம்ம என்ன பண்ணோன்னா கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க சைட்லேயே, அதையும் பார்த்துருப்போம். ஓகே, இது அடுத்து பார்க்க போகிறது மாஸ் பர்சன்டேஜ். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? மாஸ் பர்சன்டேஜ், W by W, மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன், மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இப்போது இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஸோ மாஸ் ஆஃப் சொல்யூட் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோன்னா கொடுத்துருக்கிறத எடுத்து நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாம். தென் இங்கே நியூமோசைன் and the aminoglycoside antibiotic cream contains 300 milligram of neomycin sulfate. The active ingredient in a 30 gram of an ointment, the mass percentage of nominals. இதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்ம யார் எடுத்துக்கலாம்னு பார்த்தோன்னா அவங்க கொடுத்துருக்குது கிராமில் கொடுத்துருக்காங்க. ஒன்று கிராமில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று மில்லி கிராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம்னா கிராமில் ஒரே டம்மை நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சோம். ஸோ இப்போ எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோன்னா 0.3 divided by 30 gram, 0.3 divided by 30 gram. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி கிடைக்கிறத நம்ம என்னென்னு சொல்லலாம் மாஸ் பர்சன்டேஜ். தென் அதுக்கடுத்து சிக்ஸ்த் ஒன் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா வால்யூம் பர்சன்டேஜ். என்ன எடுத்துக்க போகிறோம்? வால்யூம் பர்சன்டேஜ். ஸோ வால்யூம் பர்சன்டேஜ்னா வால்யூம் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சால்வெண்ட்டு, ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க 10th. ஸோ ஒன்றில் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இப்போ எப்படி எழுதணும்னு பார்த்தோன்னா சால்வெண்ட்டு ப்ளஸ் சொல்யூட்டு ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணால் சேர்த்து தான் கீழே எழுதணும். என்னென்ன? வால்யூம் ஆஃப் சொல்யூஷன்னு. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ், மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். ஸோ W by V, W by V, மாஸ் பர்சன்டேஜ் டிவைட் பை வால்யூம். ஸோ இப்போ இதோட ஃபார்முலா மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன்ஸ். ஸோ 60 ml of a paracetamol periodic oral suspensions containing a 3 gram of potassium. Sorry, இப்போ மாற்றி சொல்கிறேன். 3 gram of a paracetamol, the mass percentage in paracetamol மாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ இப்போ முன்னாடி கொடுத்துருக்க ஃபார்முலா அதே தான், மாஸ் பை கிவன் மாஸ். ஸோ மாஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 3 கிராமு, அண்ட் தென் அதாவது கொடுத்துருக்கிற மாஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 3 கிராமு, அண்ட் தென் நம்மளோட ஓவரால் மாஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 60 கிராம். ஓவரால் மாஸ் எவ்வளவு? 60 கிராம். ஸோ எடுத்து நம்ம என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணும்போது நமக்கு 5% கிடைக்கப்பா. தென் லாஸ்ட் ஒன் எயித்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா பார்ட்ஸ் பர் மில்லியன். இந்த பார்ட்ஸ் பர் மில்லியன் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா இந்த பிளட் டெஸ்ட் லேப் இருக்கு இல்லையா, அங்கே கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் த காம்பனன்ட் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஆல் காம்பனன்ட் 10⁻⁻⁶. ஸோ அதாவது a number of parts of the component divided by total number of parts of an all component. அதாவது நம்ம இந்த காம்பவுண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பை டோட்டல் எவ்வளவுங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 10⁻⁶ நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது 8 டேர்முமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தென் எவலுவேட் யுவர்செல்ஃபை அடுத்த ஒரு வீடியோ வரும்போது பார்த்துடலாம்ப்பா அப்படியே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அண்ட் எ ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட். ஒரு சொல்யூஷனை ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் எப்படி சொல்கிறோம், அது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி பார்க்கணும். எ ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஆர் எ ஸ்டாக் சொல்யூஷன், standard solution or a stock solution whose concentration is accurately known. So standard solution or stock solution என்னன்னு பார்த்தோம்னா அந்த சொல்யூஷனோட வேல்யூங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக ஃபுல்லாக நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா தெரிஞ்சிருக்கும். Standard solution is nothing but we know the values. A standard solution is record a concentration can be prepared by dissolving a record amount of solute in a suitable amount of solvent is done by transferring its amount of standard solution in a definite volume. A small amount of water
is added to the flask and shaken well, dissolve the salt. The water is added to the flask solution level, mark indicate the top end of the flask. The flask is stopped by shaken well to make a concentration uniform. ஒன்றும் இல்லைப்பா, இப்போது ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி சார் அந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணலான்னா அதோட ஈக்குவலன்ட் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிங்கன்னா கரெக்டாக வே பண்ணி ஒரு ஃப்ளாஸ்கில் எடுத்து அதில் மார்க் லெவலில் நம்ம என்ன பண்ணால் வாட்டர் ஃபில் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். at the time of experiment the solution is recorded, the concentration is prepared diluting the stock solution. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் கரெக்டான கான்சன்ட்ரேஷன் நாம் இதை பேஸ் பண்ணி எடுத்துக்கணும். Therefore CS and VS is equal to CW and VW. So இங்க CS, VS, VW னா என்ன சார்னு பார்க்கணும். So CS and VS are the concentration of the volume of stock solution. அதாவது ஒரு சொல்யூஷன்ல இருக்கிற அதோட கான்சன்ட்ரேஷன் என்னது, CS உம் VS உம். Then CW and VW are concentration and the volume of the working standard. அதாவது CW and VW னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சிஸ்டமோட அதாவது அந்த ப்ரொசீடிங் பண்ணுறதோட கான்சன்ட்ரேஷன் என்னன்னு சொல்லிடலாம், அதை கான்சன்ட்ரேஷன்ஸ். ஓகே, தென் அடுத்தது அட்வான்டேஜஸ் யூஸிங் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். அட்வான்டேஜஸ், ஸோ ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜஸ் என்னென்னங்கிற கொஸ்டின். இந்த எரர் டியூ டு த வெயிட் the solute can be minimized by using concentrated stock solution that the requires a large quantities of solute. அதாவது ஒரு சிஸ்டமோட எவ்வளோ தேவை அந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைங்கிறத கரெக்டாக எக்ஸாக்ட் பண்ணி எடுக்க முடியும். when we prepare a working standards for a different concentration by diluting the stock solution which is more efficient to a constant is maintained. அதாவது இப்போ இருக்கிற போட்டிருக்க ரியேஜென்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஏதாவது நமக்கு இன்னும் தேவைன்னா அதை நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். ஸோ டைல்யூட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்தடுத்த ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா யூஸ் ஆகும். தேர்ட் திங், some of the concentrated solution are more stable or less likely to support a microbial growth than the working standards in the experiment. So இதில் microbial growthலாம் அந்த அளவுக்கு இல்லாமல் கரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கால்குலேட் பண்ணிக்க முடியும்ப்பா. ஓகே, தென் அடுத்தது solubility of the solute. அதாவது ஒரு சொல்யூட்டோட சாலிபிலிட்டிஸ் என்னென்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம்ப்பா. The solubility of a solute is the maximum amount of solute that can be dissolved in a specific amount of solvent at a specific temperature. When the maximum amount of solute dissolved in a solvent and minimum and more addition of solute will result the precipitation at given in a pressure such solution called a saturation solution. ஒன்றும் இல்லைப்பா, சொல்யூஷன் நம்ம முன்னாடி படிச்சிருப்போம், சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. So solubility of the substance in a given temperature defined as the amount of solute that can be dissolved in 100 gram of solvent in a given temperature to form saturated solution. அதாவது கொடுத்துருக்கிற பர்டிகுலர் டெம்பரேச்சர், அதாவது 25 டிகிரி செல்சியஸ்ங்கிற அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் கொடுறேன் 100 கிராம் ஆஃப் வாட்டரில். ஏன்னா 1 ml is equal to 1 கிராம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் 100 கிராம்னு சொல்கிறேன். 100 கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ டிசால்வ் ஆகுதுங்கிறத பற்றி சொல்கிறது தான் சாலிபிலிட்டின்னு சொல்கிறேன். என்னென்னு சொல்லலாம், சாலிபிலிட்டி, சாரி அப்படி சொல்கிறது சாலிபிலிட்டி ப்ளஸ் அதுலேருந்து கிடைக்கும் என்ன கிடைக்குன்னு பார்த்தோன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்ன கிடைக்கும், சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ சாலிபிலிட்டி அண்ட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ரெண்டும் பார்த்துருக்கோம். சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக கொடுத்துருக்கிற பர்டிகுலர் டெம்பரேச்சரில் என்ன பண்ணணும்னா வாட்டரும் கொடுத்துருக்க பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அங்கே நம்ம எடுத்த ஆர்கானிக் காம்பவுண்டோ இல்லை காம்பவுண்டோ கம்ப்ளீட்டாக நமக்கு என்ன ஆயிருக்குன்னா டிசால்வ் ஆயிருக்கணும். ஓகே, ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்டு சால்வெண்ட். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரியாக்ஷன் ரேட்டு எதை பொறுத்து இருக்குன்னா நம்ம எடுக்கிற ஏஜென்ட்டை பொறுத்து இருக்கும். ஓகேவா, அதாவது நமக்கு பிடிச்ச சாப்பாடுனா ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்றோம், இதே பிடிக்காத சாப்பாடுனா என்ன பண்ணுவோம், ரொம்ப நேரம் வச்சுட்டு உட்காந்துருப்போம். அதே போல் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்டு அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்டு சால்வெண்ட். மெனி ஆர்கானிக் காம்பவுண்ட் டிசால்வ் இன் ஏர் ரேடியலி அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் do not dissolve in a water. So a different gases dissolve in water
water to different extents. For example, ammonia is more than stable of oxygen in water. ஸோ அப்போ அம்மோனியா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டோரில் வைக்கிறத விட நம்ம லேபில் வைக்கிறத விட நம்ம என்ன பண்ணலாம் நார்மலாக நம்ம வாட்டர் கூட நம்ம என்ன பண்ணலாம் அம்மோனியம் சேர்த்து வைக்கலாம். ஸோ அப்போது ஒரு சொல்யூஷனோட சால்வெண்ட்டை மாற்றுறது மூலம் சொல்யூட் ஆர் சால்வெண்ட்டை மாற்றுறது மூலமாகவும் அதோட ரியாக்ஷனுங்கிறது இருக்கும். ஓகே, தென் அதுக்கடுத்து பார்க்க போகிறது எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ். ஸோ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சரில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சாலிட் solute and liquid solvent. Generally, the solubility of a solid solute in a liquid solvent increase with increase in temperature. When the temperature is increased, the average kinetic energy of a molecule of the solute and the solvent increases. The increase of kinetic energy facilitates the solvent molecules to break the intermolecular attractive forces that keep the solute molecules together, and hence the solubility is increased. So இப்போ solid solute ஆகும், liquid நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா solvent எடுத்துருக்கோம். ஸோ அப்போ அங்கே என்ன ஆகும்னா liquidோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், solventோடது கம்மியாக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணால் இருக்கிற பாண்டை நமக்கு ஈஸியாக பிரேக்கப் பண்ணி நமக்கு ஈஸியாக என்ன பண்ணால் another compound கிடைக்கிறதுக்கு ஃபார்ம் ஆகும். When a solid is added to the solvent, begin to dissolve. A solute dissolve from the salt after some of the dissolved solute returns back to the solid in state. ஸோ இதுவே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் போட்டுட்டு கரெக்டாமலே வச்சுருந்தோம், நமக்கு என்ன பண்ணால் திரும்ப ஒரு ஓல்டு ஸ்டேட்டுக்கு வந்துருப்பா. ஓகே, so according to Lee-Chatter principle, the dissolution of a process is a exothermic. அதாவது ஒரு தடவை கரைக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அது ஒரு எண்டோதெர்மிக் ப்ராசஸ். இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் வில் ஷிஃப்ட் த ஈக்லிபிரியம் டுவோர்ட்ஸ் இன் லெஃப்ட். இதே நம்ம டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ண ரியாக்ஷன் எங்கே தான் வரும்னு பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அது ரிலேட்டடான கிராஃப் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ சாலிபிலிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் கன்க்ளூஷன்ஸ். ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன கன்க்ளூஷன் தெரியுதுங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், the solubility of a sodium chloride does not vary. Approximately the maximum solubility achieved in normal temperatures. So ஒரு பர்டிகுலர் லெவலில் நம்மளால் கரெக்டாக நமக்கு என்ன ஆகிடும், டெம்பரேச்சர் should be maintained. The dissolution process of ammonium nitrate is endothermic. The solubility increase steeply with increase in temperature. So நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண எதுவும் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம்னா சாலிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். In the case of ferric sulfate or cyric sulfate, the dissolution is exothermic and the solubility decrease. அப்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்காக இருந்துச்சுன்னா அதோட சாலிபிலிட்டி நமக்கு என்ன பண்ணால் குறையும். ஸோ எண்டோதெர்மிக்னா என்ன சொல்கிறது, அந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும். இல்லை எக்ஸோதெர்மிக்காக டெம்பரேச்சர் வெளில லாஸ் ஆகுதுன்னா அதுட்டு அடுத்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு என்ன இருக்காது, எனர்ஜிங்கிறது இருக்காது. ஸோ அதனால தான் இதை நம்ம என்னென்னு சொல்லிடலாம், அன்ஸ்டேபிள் இன் ஒன்று சொல்லலாம். ஓகேவா, ஸோ அது ரிவர்சபிள் நடக்கும்னு சொல்லலாம். தென் அதுக்கு அடுத்தது கேஸஸ் ஸ்டேட்டு. அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா gaseous solute in liquid solvent. அடுத்து பார்க்க போகிறது solute எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தோன்னா gaseousல இருக்க போகுது and then liquid solvent. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எடுத்துக்கலாம், கார்போனிக் ஆசிட் நம்ம குடிக்கிற முடியாது சோடா, அதையே கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேஸ் ஆஃப் அன் gaseous solute in liquid solvent, a solubility increase with increase in temperature. When a gaseous solute are dissolved in a liquid solvent, it is in a molecules are interacted with a solvent molecule. அதாவது ஒரு தண்ணி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா அதில் கேஸை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஃபில் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தோம்னா நம்ம எடுக்கிற கேசியஸ் மாலிகுல்ஸு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணால் அங்கே லிக்விட் கூட மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்களா. ஸோ நார்மலாக இருக்கிறது ப்ளஸ் அதுமாதிரி நம்ம என்ன எக்ஸஸாக ப்ரெஷரை கொடுக்க இந்த கேஸும் லிக்விடும் நமக்கு என்ன பண்ணால் கம்ப்ளீட்டாக மிஸ்ஸபிள் ஆகும்ப்பா. ஓகே, ஸோ அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா effect of pressure. Generally, change in pressure does not have any significant effect of solubility solids. Liquids, they are not compressible. However, the solubility of a gas is generally increase with increase in pressure. So இப்போ அது ஒரு ரியாக்ஷனோட solubility எப்போ இன்க்ரீஸ் ஆகுனா நம்ம ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு என்ன ஆகும்னா அதோட சாலிபிலிட்டியுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். கன்சிடர் a saturated solution of a gaseous solid dissolve in a liquid solvent in a closed container. ஸோ இப்போ ஒரு கண்டெய்னரை க்ளோஸ் ஸ்டேட்டில் வச்சுட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஃபுல்லாக எடுத்தாலும் நம்ம ப்ரெஷரை கொடுக்க அதோட சாலிபிலிட்டிங்கிறது நமக்கு என்ன பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ரெண்டு நைட்ரஜனை ஒரு கேஸில் எடுத்துக்கிறோம், நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் ரெண்டுத்தையும் ஒரே இதில் எடுத்துக்கிறோம்ப்பா. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரெஷர் நம்ம எக்ஸஸாக நிறைய கொடுக்க தான் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ரெண்டு நமக்கு ஒன்றா மிஸ்ஸபிள்
ஆகும். இப்போ மிசிபிள் ஆகி நமக்கு ஒரு ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். கன்சிடர் எ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் எ gaseous dissolved in liquid solvent. ஸோ அதுக்கடுத்து அக்கா அந்த லீச்சால்டியா பிரின்சிபிளே சொல்லியிருப்பாங்க. லீச்சால்டியா பிரின்சிபிள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ அடுத்து ஹென்ரிஸ் லா. ஸோ வில்லியம் ஹென்ரிங்கிறவர் தான் என்ன பண்ணாருன்னா இந்த லாவை நமக்கு சொல்கிறாரு. இந்த லாவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா, the partial pressure of the gas in vapor phase it is directly proportional to the mole fraction. அதாவது ஒரு சிஸ்டமோட பார்ஷியல் ப்ரெஷர் வேல்யூ எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு பார்த்தோன்னா மோல் ஃப்ராக்ஷனுக்கு. இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த gaseous solute இந்த சொல்யூஷன் அட் ஏ லோ கான்சன்ட்ரேஷன் அப்படி நம்ம கிடைக்குது. அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னா லோ கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டோம்னா P is nothing but a solute. Solute partial pressure, a solute is equal to directly proportional to in x. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா a partial pressure of a solute is equal to kh. அது என்ன சார் kh பார்த்தோன்னா k is called proportionality constant. Okay, so here P solute is represented as a partial pressure of gas, and then in a solution represents the mole fraction of a solution. அதுக்கடுத்து the value of kh depends on the nature of gaseous solute and solvent. The above equation in a straight line to form y equal to mx. The plot pressure of the gas against to a மோல் ஃப்ராக்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ இதில் ஒன்றும் சொல்லலை. ஒரு இந்த இதை வச்சு நம்ம சொல்லணும், அந்த ஹென்ரி லாவை நம்ம அழகாக எடுத்துக்க முடியும். என்ன ஹென்ரி லா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு சிஸ்டமோட பார்ஷியல் ப்ரெஷர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, பார்ஷியல் ப்ரெஷர் வேப்பர் ஃபேஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா மோல் ஃப்ராக்ஷனுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ மோல் ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆக பார்ஷியல் ப்ரெஷர் நமக்கு என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ அடுத்து டூ யூ நோ பாக்ஸ் ஒன்று கீழே கொடுத்துருக்காங்க. Why carbonated drinks are stored in pressurized container? ஏன் கார்பன் டை ஆக்சைடை ஒரு ப்ரெஷரைஸ்டு கண்டெய்னரில் வச்சுருக்காங்க? சும்மா நார்மலாக வச்சா என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, நார்மலாக வச்சுருந்தோம்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு வாட்டர் மாலிக்யூலுக்கு பாண்டு பிரேக்கப் ஆகி நமக்கு என்ன கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து வெளில எஸ்கேப் ஆகிடும். ஸோ அதனால தான் அதை ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரைஸ்டு கண்டெய்னர்ஸில் வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தது லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா. ஸோ அடுத்து ஒரே ஒரு இது சொல்ல மறந்துட்டேன். ஒரு மோர்ட்டுன்னு பாருங்களேன். ஒய் டீப் சி டைவர்ஸ் யூஸ் இன் எ டைல்யூட்டட் வித் ஹீலியம் கேஸ் இன் தர் ஏர் டேங்க்ஸ். ஸோ இவங்க ஏன் இதை எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஆழ்கடலுக்கு போகிறவங்க என்ன தேவைன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஆக்சிஜன் சிலிண்டர் தேவை. அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எது இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் கூட கேரி இன் எ டேங்க் ஃபார் ப்ரீத்திங் pressure purpose, the normal compressed air in a nitrogen. So நார்மலான ஏரில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன்ஸுங்கிறது இருக்கும். ஸோ நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷனை போனோம்னா நமக்கு என்ன ஆகிடுன்னு பார்த்தோன்னா ப்ராப்ளம் வந்துடும். அதாவது அந்த பிளட் சர்க்குலேஷனில் நமக்கு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, அவங்க எடுத்துகிட்டு போகிற கேஸில் ஹீலியம் கேஸை ஃபில் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஹீலியம் கேஸ் என்ன பண்ணாதுன்னா நம்ம பாடிக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸையும் நமக்கு கிரியேட் பண்ணாது. இன்கேஸ் நைட்ரஜன் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷனில் நமக்கு ப்ராப்ளம் நடந்து அவங்க டெத்துக்கு அது ரீசன் ஆகிடும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னட் கேஸான இந்த ஹீலியம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. Okay, so at the limitations, a Henry's law applicable at a moderate temperature and pressure. அது full reactionக்கு அது நடக்கல, moderate ஆன reactionsல தான் நமக்கு நடக்க போகுது. The only the soluble gases obey a Henry's law. So இது Henry law obey பண்றது மட்டும் தான் explain பண்ணது, மற்ற எல்லாத்தையும் பண்ணல. The gases reacting with a solvent do not obey a Henry's law. So இதில் Henry law obey பண்ணல, ஒரு கேஸ் இன்னொரு கேஸும் obey ஆகும்போது Henry law என்ன பண்ணலாம், obey பண்ணலன்னு சொல்றாங்க. So எப்படின்னு பார்த்தா அமோனியா plus water molecule dissolve ஆகுது, NH4 plus and OH minus. So இங்கே நமக்கு என்ன பண்ணணும், யூக்ளிபிரியம் நடக்குது, Henry's law வந்து ப்ரொசீட் பண்ணல. இந்த gases occupying Henry's law should not associate or disassociate with a dissolving in medium. ஸோ இதில் அவங்களால என்ன பண்ணலன்னா பார்த்தோன்னா சரியானதில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேவா? ஸோ அதாவது அந்த சொல்யூஷனோட டிசால்விங் ஃபேக்டரையும் அண்ட் அசோசியேஷன் ஃபேக்டர் ரெண்டுத்தையுமே அவங்க சரியாக சொல்லலை. ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது பாருங்கள். 0.24 gram of an gas dissolve in a 1 liter of water and 1.5 atmosphere pressure. Calculate the amount of dissolved in water. ஸோ இப்போ இதுக்கு அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூட் KH into X, அதுக்கடுத்து P1 and P2 ரெண்டு டேர்ம் எடுத்துக்க போகிறோம். P1 என்னென்னு பார்த்தோன்னா P1 is equal to KH into X ஒன்று, அடுத்து P2 என்னென்னு பார்த்தோன்னா
KH இன்ட்டு X2. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ண என்ன கிடைக்குன்னு பார்த்தோன்னா P1 divided by P2 is equal to X1 divided by X2 கிடைக்கும். ஸோ P1 ஓட வேல்யூ 1.5, P2 ஓடது 6.0. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 0.24 by X2. ஸோ அடுத்து இந்த by X2 நம்ம என்ன பண்ண முடியும், ஃபர்தராக கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோன்னா 0.96 கிராம் லிட்டருங்கிறது நமக்கு கிடைக்கும்ப்பா. ஓகேவா? ஸோ அடுத்ததை இன்னும் 2 வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.